அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளையில நாங்கள் உம்முடைய பாதத்தில் வரும்படி, உம்மை நோக்கி பார்க்கும்படி ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த தருணத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் எங்களை ஒரு விஷயம் சமூகத்தில் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நீர்தாமே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த ஜெப நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்களிடத்தில் விரும்புகிற காரியங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் அதை நாங்கள் செயல்படுத்தவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இந்த நேரம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். அதே போல இந்த ஜெபத்தில் எங்களோடு கூட கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்காகவும் துதிக்கிறேன். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவையான எல்லா நன்மைகளை, கிருபைகளை, பாதுகாப்பை, சமாதானத்தை ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் தந்து நீர் நடத்துவீராக. இந்த நேரத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமென், ஆமென். இந்த அருமையான நேரத்திலும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திரும்பவும் ஒரு இசை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, நன்மையினால் நிரப்புவாராக. இந்த நாட்களிலே நாம் தொடர்ச்சியாக எபேசியரின் புஸ்தகத்திலிருந்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வேத ஆராய்ச்சியாக, வேத பாடமாக நாம் இதை சிந்திக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இதுவரைக்கும் 18 நாட்கள் இதை சிந்தித்திருக்கிறோம். 19வது நாளாக நாம் தொடர்ந்து இந்த எபேசியரின் புஸ்தகத்தை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த எபேசியரின் புஸ்தகத்தில் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற வேத பகுதி எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1லிருந்து 3 முடிய நாம் சிந்திக்க போகிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 முடிய எல்லாரும் நாம் சேர்ந்து அந்த வேத வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். அருமையானவர்களே, இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கும்போது இந்த எபேசியரின் புஸ்தகத்தை 2 பகுதிகளாக வேத அறிஞர்கள் பிரிக்கிறார். இதுல 1லிருந்து 3 வரைக்கும் ஒரு பகுதியாகவும் 4லிருந்து 6 வரைக்கும் ஒரு பகுதியாகவும் இந்த எபேசியரின் புஸ்தகத்தை பிரிக்கிறார். அதுல முதல் 1லிருந்து 3 அதிகாரங்கள்ல நாம் பார்ப்போமானால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, ஸ்பிரிச்சுவல் வெல்த் என்று சொல்லுகிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லுகிறது. ஆனால் அதே நேரம் இந்த 4லிருந்து 6 வரைக்கும் ஆவிக்குரிய நடக்கையை குறித்து சொல்லுகிறது, ஸ்பிரிச்சுவல் வாக். அதே போல 1லிருந்து 3 அதிகாரங்கள் விசுவாசியினுடைய நிலையை குறித்து சொல்லுகிறது, பொசிஷன் ஆஃப் த பிலீவர். அதே நேரம் 4லிருந்து 6 அதிகாரங்கள்ல பார்த்தீங்கன்னா விசுவாசிகளின் செயல்பாடுகளை குறித்து சொல்லுகிறது, பிராக்டிஸ் ஆஃப் த பிலீவர். அதே போல 1லிருந்து 3 அதிகாரங்களை நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசுவில் நம்மை பார்க்கிறார். நீங்க பார்க்கும்போது தெரியும், அவருடைய ஆசீர்வாதம் எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு வந்தது. அப்போ அவர் நம்மை எப்படி பார்த்தார்னா இயேசுவில் நம்மை பார்த்தார், காண்கிறார். ஆனா 4லிருந்து 6 அதிகாரங்களை நீங்க பார்த்தீங்கன்னா உலகம் நம்மிலே இயேசுவை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் பாருங்க 1லிருந்து 3 அதிகாரங்கள்
கிறிஸ்தவ கோட்பாடுகளை சொல்லுகிறது. ஆனால் 4-6 அதிகாரங்கள் கிறிஸ்தவ கடமைகளை சொல்லுகிறது அல்லது செயல்முறையை அது சொல்லுகிறது. அதே போல 1-3 அதிகாரங்கள் கிறிஸ்தவர்களுடைய ஆசீர்வாதங்களை சொல்லுகிறது. அதே நேரம் 4-6 கிறிஸ்தவர்களுடைய நல் நடக்கையை சொல்லுகிறது. அதே போல கிறிஸ்துவில் நமக்கு உள்ள சுதந்திரத்தை குறித்து 1-3 அதிகாரங்கள் சொல்லுகிறது. கிறிஸ்துவிலே நம்முடைய வாழ்வை குறித்து 4-6 அதிகாரங்கள் சொல்லுகிறது. கிறிஸ்துவில் என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? 1-3 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு அடையாளத்தை சொல்லுகிறது. ஆண்டவர் என்னை எப்படி வைத்திருக்கிறார் என்கிற அடையாளத்தை சொல்லுகிறது. ஆனா 4-6 வரைக்கும் பாத்தீங்கன்னா அது என்னுடைய கடமையை சொல்லுகிறது. ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும் என்ற கடமையை சொல்லுகிறது. 1-3 அதிகாரங்கள் இறையியலை சொல்லுது, தியாலஜியை சொல்லுது. ஆனா 4-6 அதிகாரங்கள் கிறிஸ்தவ சன்மார்க்க வாழ்க்கை குறித்து சொல்லுகிறது. அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம், 1-3 அதிகாரங்களை நம்ம பார்த்தோமே. இதெல்லாம் கிறிஸ்தவ கோட்பாடுகள். ஒரு கிறிஸ்தவனுடைய முந்தின நிலை, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள், கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள் என்று நிறைய கோட்பாடுகளை இறையியலை எல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா இனி நாம் இந்த 4-6 வரைக்கும் பார்க்கும்போது, இந்த எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற பகுதிகளை நாம் பார்க்கும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கிறிஸ்தவனுடைய அடிப்படையான நடக்கையை குறித்து அவன் பேசுகிறான். எப்படியெல்லாம் ஒரு கிறிஸ்தவன் இருக்க வேண்டும், அந்த இறையியல் கோட்பாடுகளை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய சன்மார்க்க வாழ்க்கையை நாம் பார்க்க போகிறோம். இந்த உலகத்திலே இறையியல் நல்லதுதான், ஆனா அந்த இறையியலை கற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. ஒருத்தர் இப்படி சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுங்களா? டாக்டரின் கோட்பாடுகளை கற்றுக்கொண்டால் கடமை செய்வது எளிது இல்ல. எப்பவுமே நம்ம என்ன பண்ணோம்னா, நம்முடைய நோக்கம் சரியா இருக்கணும், நம்ம அதை சரியாய் புரிந்து கொள்ள வேணும். ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்ன, என்னுடைய கோட்பாடு, என்னை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற கோட்பாடுகள் என்ன தெரிஞ்சுக்கிட்டா நான் கடமை ஆற்றுவது எளிது. விசுவாசம் எனக்குள்ள வந்துருச்சுன்னா அதை செயல்படுத்துவது எளிது. யோசித்தால், திங்க் பண்ணாதான் ஆக்ட் பண்ண முடியும், யோசித்தால் தான் செயல்பட முடியும். ஆகவே பவுல் அப்போஸ்தலன் 1-3 அதிகாரம் வரைக்கும் நம்ம யோசிக்க வைத்தார். நான் எப்படி இருந்தேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இப்ப நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு யோசிக்க வச்சுட்டார். அதே போல என் வாழ்க்கை குறித்து கடவுள் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் அதையும் நமக்கு அவர் கற்றுக் கொடுத்து விட்டார். விசுவாசம் எப்படி வருகிறது, எதனால அந்த விசுவாசம் முக்கியமானது அதையும் கற்றுக் கொடுத்துட்டாரு. இப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன பண்ணணும்னா செயல்பட ஆரம்பிக்கணும். நான் இன்னும் படிச்சுட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அது வீணாகவே இருக்கும். படிச்சது நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்பட வேண்டும். அப்போ வேதத்துல நாம் நிறைய காரியங்களை நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கை என்ன, எப்படி இருந்தது, இப்பொழுது ஆண்டவர் எப்படி மாற்றி இருக்கிறார் என்றெல்லாம் தெரிந்து கொண்ட நான் அதை இப்போ செயல்படுத்துகிற நிலைக்கு வர வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடுத்த நிலை இல்லைங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடுத்த நிலை. ஆகவே இந்த நாளில பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. இந்த 4ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போதே இந்த பவுலுக்கு ஒரு நல்ல குணம் இருந்தது. என்ன தெரியுமா? எப்பவுமே கடந்து வந்த காரியங்களை அவன் மறக்கவே இல்லை. அதனாலதான் பாருங்க, அதை ஆரம்பிக்கும் போதே 1வது வசனத்தை எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுமா? ஆதலால் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நம்ம இதை வாசிச்ச உடனே இந்த ஆதலால்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, 2ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிச்சு 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய நம்முடைய வரலாறை சொல்லிட்டார் சுருக்கமா. இல்ல, முன்னே நீங்கள் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்தீங்க, சாபமான வாழ்க்கை வாழ்ந்தீங்க, கோபாக்கினின் பிள்ளைகளா இருந்தீங்க. கிறிஸ்து உங்களை ரட்சித்து, அவர் உங்களை உயிர்ப்பித்து, உங்களை உன்னதங்களிலே உட்கார வைத்து, அவருடைய கிருபையினாலே ரட்சித்து வைத்து இருக்கிறார்.
அவர் உங்களுடைய வாழ்விலே மாற்றங்களை கொண்டு வருகிறார். நீங்கள் தூரமாய் இருந்தீங்க, அந்நியர்களா இருந்தீங்க, உங்களை தம்மோடு கூட இணைத்து ஆண்டவரோடு இணைகிற ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்தார். நீங்க இப்ப சாதாரணமானவர்கள் அல்ல, அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளுடைய உபதேசத்திலே கட்டப்படுகிறீர்கள். கிறிஸ்துவே உங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திவாரமாய் இருக்கிறார். நீங்கள் அவர் தங்குகிற அல்லது வாசம் பண்ணுகிற ஆலயமாய் நீங்கள் மாறுகிறீர்கள் என்றெல்லாம் நம்மை சொல்லி அவர் அப்படியே கொண்டு வந்து, இப்ப பாருங்க அடுத்தது அவருக்கு கொண்டு வந்த நிலை என்ன தெரியுமா? நீங்கள் அவருடைய ஆவியில உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்படணும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணணும். நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றிருக்க வேண்டும். அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னது என்று ஆண்டவருடைய அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேணும். நம்ம கேட்கிறதற்கும் நாம் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் கிரியை செய்கிற அந்த ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்த வேண்டும் என்றெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு இப்ப சொல்றாரு ஆதலால். அப்படின்னா என்ன தெரியுமா? இவ்வளவும் நம்முடைய வாழ்க்கையில நடந்திருக்குது. ஆகவே எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா? நான் கடந்து வந்த சூழ்நிலையை நான் மறந்து போக கூடாது. நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் இப்படி நடந்துச்சு, அந்த வருஷம் அப்படி நடந்துச்சு, எனக்கு இந்த தீங்கு வந்துச்சு, ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு எல்லாம் நினைக்கிறோம். ஆனா பல நேரங்கள்ல நான் ரட்சிக்கப்பட்டதை மறந்து போறேன். எனக்காக ஆண்டவர் தன்னையே தியாகமாய் கொடுத்ததை மறந்து போகிறேன். என்னை ஆண்டவர் நேசிக்கிற அந்த அன்பை நான் மறந்து போகிறேன். எல்லாம் மறந்து போகுது. ஆனால் பவுலை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? ஆண்டவர் செய்த நன்மைகளை அவன் ஒரு நாளும் மறக்காதவன். இன்னைக்கு நீங்களும் நான் அப்படித்தான் வாழணும். ஆண்டவர் செய்த நன்மைகளை என்ன பண்ணக்கூடாது? மறக்க கூடாது. ஆதலால் அவன் சொல்லிட்டு, ஆதலால் நான் இந்த வசனத்தை, முதல் வசனத்தை பொது மொழிபெயர்ப்புலையும் வாசிக்க விரும்புகிறேன். ஆதலால் ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். அவன் அந்த வார்த்தை நீங்க ரொம்ப கவனிக்கணும். என்ன எப்படி கேட்கிறாரா? கெஞ்சி கேட்கிறேன், நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். இன்னைக்கு இந்த வசனத்தை மாத்திரமே நம்ம சிந்திக்கலாம்னு நினைக்கிறேன். டைம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பாருங்க, பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் நிமித்தம், கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் என்று அவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தை அடிக்கடி இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். இங்கே 4ஆம் அதிகாரத்திலே நாம் அதை பார்க்கிறோம். அதே போல 3ஆம் அதிகாரத்திலையும் அவன் அப்படி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, கட்டுண்டவனாகிய நான் என்று சொல்லும் பொழுது நம்ம நினைக்கிறோம் என்னமோ பவுல் அப்போஸ்தலன் தன்னை பரிதாபமா அந்த இடத்துல காமிக்கிறார்னு நினைக்கிறோம். இல்ல பிரியமானவர்களே, அவனுடைய அர்ப்பணிப்பை அங்கே அவன் சொல்லுகிறதை தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. பவுல் அப்போஸ்தலன் நான் சிறைப்பட்டு இருந்தேன்னு சொல்றதுக்கு காரணம் ஐயோ பரிதாபம் எங்க என் வாழ்க்கை அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. நிறைய நேரங்கள்ல நம்ம சொல்லுவோம், நான் ரொம்ப ஏழை, நான் ரொம்ப மோசம், நான் அப்படி நான் இப்படி, நம்மளை தாமலே தாழ்த்தி சொல்லுவோம். எதுக்கு தெரியுமா? அடுத்தவனுடைய பரிதாபத்துக்காக. ஆனா இங்க பவுல் அப்போஸ்தலன் அடுத்தவருடைய பரிதாபத்தை எதிர்பார்த்து பேசல. அவர் என்ன சொல்றார் தெரியுங்களா? நான் கர்த்தருக்காக நான் ஏற்றுக்கொண்ட இந்த கடமை இல்ல, அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறார். பாருங்க, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே நாம் அதை பார்க்கிறோம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அந்த வார்த்தையை கேட்டார் பாருங்க. அப்பவே அவர் யார் தெரியுமா? கர்த்தருக்காக கட்டுண்ட ஒரு மனிதனாய் மாறி போனார். இது கட்டாயத்தினாலே வந்தது அல்ல. நல்லா கவனிங்க, பவுல் அப்போஸ்தலன் கட்டுண்டவன் என்று சொல்லுகிறானே, அது கட்டாயத்தினால் வந்தது அல்ல. அவர் மேல உள்ள அந்த அன்பினாலே அதை அவன் ஏற்றுக்கொண்டான். அருமையான தேவ ஜனமே, இங்கே வேதம் சொல்லுகிறது, இது தன்னுடைய இயலாமையை குறித்து அவன் பேசல. ஐயோ என்னை யாரை காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லை, என்னை விடுவிக்க ஆள் இல்லை, நான் கட்டுண்டு கிடக்கிறேன், இயலாமை குறித்து பேசல. அவன் தான் ஆண்டவருக்கென்று செய்த அந்த இயன்றதை குறித்து பேசுறான். நான் ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்தேன், கர்த்தர் நிமித்தமாக நான் கட்டுண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா நன்மை செய்து பாடு அனுபவிக்கணும்னு சொல்லுது இல்ல, நன்மை செய்து பாடு அனுபவிக்கணும், அப்பதான் அது பெருமை. இன்னைக்கு நிறைய பேரு
தேவையில்லாத காரியங்களை செஞ்சுட்டு பாட அனுபவிச்சு சொல்லுவாங்க, என் வாழ்க்கை முழுசும் பாடுதான், என் வாழ்க்கை முழுசும் வேதனை தான். அது அல்ல பெருமைக்கு அழகு. ஆண்டவருக்காக பவுல் அப்போஸ்தலன் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து முழுமையாய் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்ததுனால அவனுக்கு வந்ததுதான் இந்த கட்டுகள். அப்ப இன்னைக்கு இந்த பவுல் அப்போஸ்தலன் யார், எப்படிப்பட்டவர்னு பாத்தீங்கன்னா, பின்னானவைகளை மறக்காத ஒரு மனுஷன். இரண்டாவது, கர்த்தருக்காக தன் வாழ்க்கையை கட்டுண்டு போக அர்ப்பணித்த ஒரு மனிதன். அவருக்கு தன்னை அடிமையாய் ஒப்பு கொடுத்தவன். இவர் என்ன பண்றாரு பாருங்க. இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய ஜனங்களிடத்துல பேசும்போதே அவர் கொஞ்சம் ஒரு ஒரு அன்பான ஒரு வார்த்தை அங்க பயன்படுத்துறார். இங்க இந்த பழைய மொழிபெயர்ப்பு நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் அப்படின்னு சொல்றார். ஆனா இது இப்பொழுது இருக்கிற பொது மொழிபெயர்ப்புல நீங்க பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். ஆங்கில வேதம் சொல்லுது, ஐ beseech you. நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன். இந்த வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்கு தெரியுங்களா? ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது எப்படி இருக்குமோ அப்படி இருக்குதான். வேத அறிஞர்கள் சொல்றாங்க, இந்த இந்த கெஞ்சி கேட்கிறேன் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை என்ன தெரியுங்களா? பராக்கலியோ அப்படின்றாங்க. அந்த பரா அப்படின்னா பக்கத்தில், அருகில், அருகாமையில் அப்படின்னு அர்த்தம். கெலியோ அப்படின்னா அழைத்தல் அப்படின்னு அர்த்தம். இத பவுல் என்ன பண்றாரு பாருங்க, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன். நம்ம பிள்ளைங்க சரியா படிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவோம். எப்படி ஆலோசனை சொல்ல தெரியுமா? அவங்க தோல்ல கை போட்டு அவங்கள கூப்பிட்டு, நீ நல்லா படிக்கணும், உன் எதிர்காலம் ஒண்ணு இருக்குது, நீ அந்த எதிர்காலத்தை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்க, நாங்கெல்லாம் கொஞ்ச காலம் தான் இருப்போம், நாங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு ஏதோ செய்வோம், அதன் பிறகு உன் வாழ்க்கை நீ தான் பார்க்கணும், ஆகவே நல்ல படி, நல்லவனா இரு, நல்லதை செய்ய சொல்லுவோம்ல, புத்தி சொல்றோம். அதை தான் பவுல் அப்போஸ்தலன் இங்கே தன்னுடைய மக்களுக்கு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட இவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்கள் என்று இவன் நம்பின மக்களுக்கு அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? புத்திமதி சொல்றார். என்ன சொல்றாரா? நான் உங்களிடத்துல கெஞ்சி கேட்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தை தேற்றுகிற வார்த்தை, இந்த வார்த்தை தைரியப்படுத்துகிற வார்த்தை. இது கடினமான வேலைகளை செய்ய ஒருத்தரை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்துகிற வார்த்தை. கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது சாதாரண வாழ்க்கை இல்லை. நிறைய நேரங்களில் நம்ம நினைப்போம் கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படியோ வாழ்ந்துடலாம் அப்படின்னு. இல்லை, கிறிஸ்துவ வாழ்க்கை கொஞ்சம் கடினமான வாழ்க்கை. பவுல் அப்போஸ்தலன் சொல்றதுக்கு தன் ஜனங்கள் என்ன பண்றாரு தெரியுங்களா? இந்த கடினமான வாழ்க்கை வாழ அவர்களை உற்சாகப்படுத்துகிறதுக்காக தான் இந்த வார்த்தை அவர் பயன்படுத்துறார். 3 இடங்கள்ல இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ரோமரின் புஸ்தகம் 12:1 எபேசியர் 4:1 1 தெசலோனிக்கேயர் 4:1 நீங்க பாத்தீங்கன்னா இந்த தன்மையான, மென்மையான, தேற்றுகிற, தைரியப்படுத்துகிற இந்த வார்த்தையை பவுல் பயன்படுத்துறாரு. வேத அறிஞர்கள் சொல்றாங்க, வேதாகமத்திலேயே ஒரு மனிதன் இதுபோல மிக தன்மையான வார்த்தையை பயன்படுத்துறதே கிடையாது. ஒரு மனுஷன் அடுத்தவங்க கிட்ட தன்மையான வார்த்தை இது போல பயன்படுத்துறதே கிடையாது. பவுல் அப்போஸ்தலன் பயன்படுத்துறார். நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். என்ன கெஞ்சி கேட்கிறாரு, என்ன செய்ய சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையை சொல்றாரு. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. சரிங்களா? இதோட நான் முடிக்க போகிறேன். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. அருமையானவர்களே, அவர் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார்? இது ஒரு பெரிய கேள்வி, நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லுகிறது, உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களும் அதிகாரங்களும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக கடவுள் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எதுக்காக என்ன தெரிந்தெடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார் தெரியுங்களா? துரைத்தனங்களும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. அப்போ
துரைத்தனங்கள்னா என்ன, அதிகாரம்னா என்ன அப்படின்னா, துரைத்தனம் என்பது ஆளுகிறவர்களை குறிக்கிறது. அதிகாரங்கள் என்பது இந்த உலகத்திலே நமக்கு மேலாக அதிகாரம் செலுத்துகிறவர்களை குறிக்கிறது. அவங்க எல்லாம் நம்மிடத்துல என்னத்தை பார்க்கணும் தெரியுமா? என்னை அழைத்த, என்னை தெரிந்தெடுத்த என் ஆண்டவருடைய அனந்த ஞானம், மகா பெரிய ஞானத்தை என்கிட்ட அவங்க பார்க்கணும். இன்னைக்கு நீங்கள் நானும் வாழுற வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? நம்மை தெரிந்தெடுத்த ஆண்டவர் எவ்வளவு ஞானமாய் உங்களை தெரிந்தெடுத்து இருக்கிறார், அவர் எவ்வளவு ஞானம் உள்ளவர், அவர் எவ்வளவு மேன்மையானவர் என்பதை நம் மூலமாக இந்த உலகத்தில் உள்ள அதிகார வர்க்கங்கள் பார்க்கணும். சரிங்களா? அவர் நம்மளை பார்க்கிறவங்க யாரை பார்க்கணும்? ஆண்டவரை பார்க்கணும். முடியுமா? முடிகிறதா? இன்னைக்கு பல நேரங்கள்ல கிறிஸ்தவங்களை பார்க்கும்போது ஒருத்தர் அடிக்கடி என்கிட்ட சொல்லும் போது சொல்லுவாரு, இருக்கிறதே அயோக்கியங்க கிறிஸ்தவங்க தாண்டா. காரணம் என்ன அப்படின்னா, அவர் சொல்லுவாரு, வாரம் பூரா பண்ற அயோக்கியத்தனெல்லாம் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை போய் கடவுள்கிட்ட கடவுளை என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னா அவர் உங்களை மன்னிச்சு அனுப்பிடுறாரு. இல்ல அப்படியா அப்படின்னு கேட்பார். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறதுல, நம்ம வேலை செய்கிற இடங்களிலாகட்டும், படிக்கிற இடங்களிலாகட்டும், பழகுகிற இடங்களிலாகட்டும், நம்ம இருக்கிற இடங்களிலாகட்டும், கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் கர்த்தருடைய மேன்மையை வெளிப்படுத்துகிறவர்கள். அதே போல 21வது வசனத்துல எபேசியர் 3:21 பாத்தீங்கன்னா, சபையில கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாக வேண்டும். சபைய நம்மை ஆண்டவர் எதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார் தெரியுமா? நம் மூலமாக கடவுளுக்கு மகிமை வரணும். நிறைய நேரங்களில் நமக்கு தான் மகிமையை தேடிட்டு இருக்கிறோம். இல்ல, நான் நேற்று சொன்னது மாதிரி ஒரு கப்பு டீ வாங்கி கொடுத்துட்டு அதை ஒரு போட்டோ எடுத்து போட்டுடுறோம். இல்ல, நம்ம ஏதாவது ஒரு உதவி செஞ்சுன்னா அதை 4 பேருக்கு தெரிகிற மாதிரி செய்யறோம். மகிமை யாருக்கு அப்படின்னா நமக்கு தான் தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த நாளிலே என்னை அழைத்த அழைப்புக்கு நான் பாத்திரவானா நடக்கணும். இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்கேயோ கடந்த என்ன தூக்கி கொண்டு வந்து உன்னதமான நிலையில வைத்திருக்கிறீரப்பா. உங்களுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கொடுத்துருக்கிறீங்க, உங்களுடைய மகிமை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, என்னை தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறீங்க. பவுல் மூலமாக இன்றைக்கு நீர் தருகிற இந்த ஆலோசனைக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் உங்களுடைய அனந்த ஞானத்தை இந்த உலகத்தில் வெளிப்படுத்துகிறவர்களாக, கிறிஸ்துவின் மூலமாய் உமக்கு மகிமையை செலுத்துகிறவர்களாக நாங்கள் வாழும்படி எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து இந்த இரவு நேரத்தில் உங்களை என்னையும் ஆண்டவர் பவுல் சொன்னது போல ரொம்ப அன்பா நம்மளை அணைத்து கொண்டு நம்மை தேற்றி நம்மை தைரியப்படுத்தி, நம்மால முடியாத கடினமான காரியமாய் இருந்தாலும் அதை செய்வதற்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். என்ன சொல்றேன் தெரியுமா? மகனே, மகளே, நீ எப்படியும் வாழலான்னு வாழக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இப்படித்தான் வாழணும். உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆண்டவருக்கு முன்பாக வைத்து பார். என் மூலமாய் கர்த்தருடைய மகிமை இந்த உலகத்தில் வெளிப்படுகிறதா? என்னை பார்க்கிறவர்கள் ஆண்டவரை பார்க்கிறார்களா? என் மூலமாய் ஆண்டவருக்கு மகிமையும் கனமும் வருகிறதா? இல்லை எல்லாம் எனக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இனி வருகிற நாட்களில் நான் எபேசியரின் புஸ்தகம் 4-6 வரைக்கும் பார்க்கும்போது ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழணுன்றதை கர்த்தர் நமக்கு கற்றுத்தர போகிறார். ஆண்டவருக்கு முன்பாக நம்மை திறந்து அர்ப்பணிப்பு. ஆண்டவரே, என்னை அழைத்தீரே, அந்த அழைப்பின் நோக்கத்தை நான் நிறைவேற்றும்படி என்னை பலப்படுத்துங்கப்பா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் தெரிந்தெடுத்தீர். அக்கிரமங்களிலும் பாவத்திலும் மரித்தவர்களாய் இருந்த எங்களை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து உன்னதங்களிலே உயர்த்தி கிருபையை தந்து
எங்களை மட்டும் நடத்தி வந்திருக்கிறீரப்பா. உமக்கு உகந்த ஆலயங்களாய் எங்களை நீர் மாற்றி கொண்டிருக்கிறீர். நாங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் உம்முடைய அன்பிலே நிலைத்து நிற்கிறவர்களாய், இயேசுவை எங்களிலே வைத்திருக்கிறவர்களாய், ஆண்டவரே உள்ளான மனுஷனிலே கர்த்தருடைய ஆவியிலே நாங்கள் வல்லமையாய் பலப்பட்டவர்களாய், அந்த அன்பை நாங்கள் ஆண்டவருடைய அன்பை, அனந்தமான அந்த அளவுக்கரிய அறிவு கெட்டாத அந்த அன்பை நாங்கள் உணர்ந்தவர்களாய் வாழ எங்களை ஏற்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. இதெல்லாம் எங்களுக்கு செய்த ஆண்டவர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உண்டு. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு எங்களை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை உமக்கு உகந்ததாய் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வில நாங்கள் வாழுகிற இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கர்த்தருடைய ஆனந்த ஞானத்தை நாங்கள் தெரிவிக்கிறவர்களாய் வாழ எங்களுக்கு நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மூலமாய் சபையிலிருந்து சதா காலமும் மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களுடைய வாழ்க்கை உம்மை உயர்த்தட்டும். எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய மகிமை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தட்டப்பா. இந்த உலகம் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் எங்களுடைய செயல்களை பார்த்து கொண்டிருக்கிறது. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்கள் கூட இந்த உலகத்தால கவனிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்கள் உம்மை உயர்த்துகிறவர்களாய் வாழ எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். வரும் காலங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும் சாட்சிகளாய் மாற்றும். கர்த்தருக்கென்று நாங்கள் எழும்பி பிரகாசிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறார். உங்களுடைய பொறுப்பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சிநேகமும் சமாதானம் வழிநடத்தலும் பாதுகாப்பு நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.